ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது எந்த ஊர்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சுசீந்திரம் சைட் தான். நம்ம ஊர் பார்க்குறதுக்கு எப்போவுமே ஒரு தனி அழகு தாங்க. என்ட்ரன்ஸில் போனதும் ஒரு அக்கா மெஹந்தி போட்டதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஃபஸ்ட்டால் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு மெஹந்தியை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அக்கா வச்ச மெஹந்தி டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்கக்கிட்டே கொஞ்ச நேரம் பேசி எடுத்து முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா சாக்லேட்ஸ்லாம் வச்சு எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் வெயிட் பண்ணி இருந்து வாங்கியாச்சு. கீழே சரி பசி எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போயாச்சு. அதுக்கு இலையை நல்லா தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவியல் வச்சாங்க, அதுக்கப்புறமா இஞ்சி பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி, சிப்ஸ் வச்சாங்க, வடை வச்சாங்க, அப்புறம் மாங்காய் ஊறுகாய், வாழைத்தண்டு பொரியல், நிறைய ஐட்டம்ஸ் வச்சாங்க. அப்புறம் சாப்பாடும் கொண்டு வந்துட்டாங்க. சரி, சோறையும் போட்டாச்சு. அதை நம்ம வந்து ரெண்டாக பிரித்து வச்சுக்கலாம். ஒன்று பருப்பு குழம்புக்கு, இன்னொன்று சாம்பாருக்கு. அப்புறம் பழம் வச்சாங்க. பருப்பு குழம்பு ஊற்றுனது ஓவரால் வியூ இப்படி தான் இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் கல்யாண வீட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாம்பாரையும் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா பாயசம் வச்சாங்க. பாயசத்துக்கு பப்படம் இல்லாமல் சாப்பிட முடியுமா? சரி, என்னென்ன பாயசம் வச்சாங்கன்னா சிறுபேறு பாயசமும் பால் பாயசம், பூந்தி, போலி வச்சாங்க. இது கூட பப்படத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி. அண்ட் வெளியே அவுட் இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வியூ, அதனால் அதையும் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஊரில் குளம்லாம் இருக்கும், பக்கத்தில் குளத்துக்கு பக்கத்துலேயே வீடும் இருக்கும். மழை டைம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்ற டைம் நல்லா இருக்குது. டாட்டா, பாய் பாய். Thanks for watching.